ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ. நான் புதுசாக இதை பார்த்தேன். இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் பிங்கிஷாக தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? இது கரெக்டாக தான் தெரியுது. ஒரு இது இஞ்சி அண்ட் அது என்ன சொல்லுவாங்க, நெல்லிக்காய் ஜூஸு. நான் நெல்லிக்காய் ஒன்று போட்டேன், 2 போட்டேன். இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா அரைச்சி சேர்த்துவோம் போல். பட் கலர் ஏன் இப்படி வந்திருக்கு? லைட் க்ரீன் கலரில் தான் வரும். இஞ்சும் அண்ட் நெல்லிக்காயும் போட்டு அரைக்கக்கூடாதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கலரில் வந்திருக்கு. எனக்கு அது புரியல, எதுக்கு இந்த கலரில் வந்திருக்குன்னு. யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பிளான்ட்டோட அப்டேட் இதுதான். அலோவேரா நல்லாவே வந்துட்டுருக்கு. ஒரு இது பிஞ்சு விழுந்துட்டா, இல்லைன்னா எலி இங்கே கொஞ்சம் வரும். எனக்கு தான் வயர்ஸாக கொஞ்சம் தொங்குறா, அதனால் எலிலாம் வரும். அண்ட் புதுசாக ஒரு வெத்தலை வாங்கி வச்சுருக்கேன். பிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன். நான் வெத்தலையும் இப்படி பிச்சு சவைச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அது நல்லாவே வளர்ந்து க்ரோத் கொடுத்த பிறகு தான் பிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதில் ஒரு குட்டி டப்பாவில் திருப்பியும் அந்த இது வச்சுருக்கேன். நல்லா இது என்னது, கொத்தமல்லி, முழு மல்லியை உடச்சி போட்டு வச்சுருக்கேன். அது வச்சுருக்கேன். அது டப்பா கொஞ்சம் வாட்டர் அதிகமாகிட்டு அந்த மண்ணெல்லாம் விழ ஆரம்பிச்சிட்டு, அதனால அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அந்த டப்பாவோட மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மணி பிளான்ட் வச்சேன். ஃபஸ்ட் தண்ணியில் வச்சேன் ஒரு 10 days. அதுலேருந்து கொஞ்சம் வேர் விட்டுருந்துச்சு, அதனால வச்சேன். அதுலேயுமே ஒன்று காஞ்சிட்டு, அந்த எல்லூயிஷாக இருக்கா, அது காஞ்சிட்டு. இது 2ம் நல்லா இருக்குது. அது வேர் விட்டுருந்துச்சு 2ம். ஸோ அதனால் வச்சுட்டேன். அண்ட் இது கருவேப்பிலை வந்துட்டு தான் இருக்குது. நான் அப்பப்போ பிச்சு சாப்பிட்ருவேன். இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று கறியில் லைட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை பிக்க வச்சில், நல்லாயிருக்கும். அண்ட் இது ஒன்று சரிஞ்சிட்டா. இது என்ன வச்சுருந்தேன்னாக்கி இந்த புதினா அது வச்சுருந்தேன். ஏன் இப்படி சரிஞ்சு கிடக்குன்னு தெரியல எனக்கு. பட் இதாகிட்டு புதினா தானே. புதினாவோட ஸ்டெம்ஸ் வாங்கியிருந்ததுலேருந்து நான் பிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுதான். கொஞ்சம் இலை வந்துட்டு, நான் வெறும் ப்ளெயினாக தான் வச்சுருந்தேன். பட் அதில் இலை வந்திருக்கு. கருவேப்பிலை நல்லாயிருக்கு. அண்ட் என்னோடய அலோவேராவும் நல்லாவே இருக்குது. அலோவேரா நான் இன்னும் வரைக்குமே கை வைக்கல. பிக்கக்கூடாது, நல்லா வளர்ந்து வந்தால் பிறகு தான் பிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இதோட ஆன்சர் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். எதுக்கு